Daily. Taste the Daily. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு விறுவிறுப்புடன் துவங்கியுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த EVKS இளங்கோவன் கடந்த டிசம்பர் மாதம் உடல் நலக்குறைவால் உயிரிழந்த நிலையில் அந்த தொகுதிக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று விறுவிறுப்பாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பொதுமக்கள் அமைதியாக வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர். ஈரோடு சூரம்பட்டி 4 சாலை சந்திப்பு அருகே உள்ள தனியார் பள்ளியில் திமுக வேட்பாளர் VC சந்திரகுமார் தனது வாக்கினை செலுத்தினார். மேலும் இன்று மாலை 6 மணிக்குள் வாக்குச்சாவடிக்குள் வரும் அனைவருக்கும் வாக்களிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சித் தலைவருமான ராஜகோபால் சுன்கரா தெரிவித்துள்ளார். படிக்கட்டில் நின்று கொண்டிருந்த மாணவர்களை மேலே வருமாறு கூறிய ஓட்டுநரை தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தென்காசி மாவட்டம் சுரண்டை காமராஜர் அரசு கலை கல்லூரியில் இருந்து நேற்று மாலை அரசு பேருந்து மாணவ மாணவிகளை ஏற்றுக்கொண்டு சுரண்டை பேருந்து நிலையம் நோக்கி வந்து கொண்டிருந்தது. அப்போது ஒரு சில மாணவர்கள் படிக்கட்டில் பயணம் செய்ததால் அரசு பேருந்து ஓட்டுநர் கோபாலகிருஷ்ணன் மாணவர்களை படிக்கட்டில் இருந்து மேலே வருமாறு கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கல்லூரி மாணவர்கள் ஒரு சிலர் ஓட்டுநர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதையடுத்து ஓட்டுநர் நடுரோட்டில் பேருந்தை நிறுத்தியதால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பின்னர் தகவல் அறிந்து வந்த போலீசார் போக்குவரத்தை சரி செய்து ஓட்டுநரை தாக்கிய கல்லூரி மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளு மற்றும் பதநீர் இறக்க அனுமதி கோரி மதுராந்தகம் மதுவிலக்கு அமல் பிரிவு காவல் நிலையத்தில் மரம் ஏறும் தொழிலாளர்கள் மனு அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் பனைமரம் கள்ளு இறக்கும் 40ற்கும் மேற்பட்ட ஊராட்சிகளை சார்ந்த பனைமரம் ஏறும் தொழிலாளர்கள் 250ற்கும் மேற்பட்டோர் மதுராந்தகம் மதுவிலக்கு அமல் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு கள்ளு மற்றும் பதநீர் இறக்க அனுமதி கோரி மனு அளித்தனர். அம்மனுவில் தமிழகம் முழுவதும் பனைமரம் ஏறும் தொழிலாளர்களை காவல்துறையினர் கண்மூடித்தனமாக தாக்குவதையும் அவர்களின் உடைமைகளை சேதப்படுத்துவதையும் அவர்களை கள்ளு இறக்கும் குற்ற பரம்பரையை சார்ந்தவர்களாக சித்தரிப்பதை தடுக்கவும் உரிய சட்ட திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். செங்கல்பட்டு மாவட்ட கண்காணிப்பாளர் அவரிடத்திலே மனு கொடுத்துள்ளோம். எங்களுக்கு இந்த கல் தடையை நிரந்தரமாக நீக்க வேண்டும். எங்கள் சமுதாய மக்கள் இதையே வாழ்வாதாரமாக நம்பி இன்று அவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியிருக்கின்றது. நிறைய மாவட்டங்களிலே அவர்களை அடிப்பதும் உதைப்பதும் அந்த பானைகளை உடைப்பதும் அந்த மரமேறும் பொட்டிகள் எல்லாம் வாங்கி வைத்துக் கொள்வதும் இப்படி தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருக்கின்றது. நலவாரிய தலைவர் அண்ணன் எர்ணாவூர் நாராயணனிடத்திலே 15 நாட்களுக்கு முன் நாங்கள் இந்த 3 அமைப்பின் சார்பாக சென்று அவருக்கு மனுக்களை அளித்தோம். வேலூரில் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி காவலாளி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் சத்துவாச்சாரி ஆவின் பால் பண்ணை அருகே தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற சத்துவாச்சாரி குறிஞ்சி நகரைச் சேர்ந்த சண்முகம் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் சண்முகம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் சண்முகம் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சியில் கிராம நிர்வாக அலுவலர் மீது சாணியை வீசி தாக்கிய கிராம உதவியாளரை போலீசார் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடக்கநந்தல் கிராம நிர்வாக அலுவலர் தமிழரசி மீது கிராம உதவியாளர் சங்கீதா சாணியை அடித்து அசிங்கப்படுத்தி தாக்கியுள்ளார். இச்சம்பவம் குறித்து கிராம நிர்வாக அலுவலர் தமிழரசி கச்சராபாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் போலீசார் சங்கீதாவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சங்கீதாவை இடைநீக்கம் செய்யப்பட்ட ஆத்திரத்தில் கிராம நிர்வாக அலுவலர் மீது தாக்குதல் நடத்தியதாக தெரிய வந்துள்ளது.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.